தூத்துக்குடி தாளமுத்து நகரில் கடந்த 4ஆம் தேதி கிணற்றை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கியதில் சிகிச்சை பெற்று வந்த ஜேசுராஜன் உயிரிழந்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஏற்கனவே விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. தென்காசியில் உள்ள சவாலாப்பேரி குளம் தூர்வாரப்பட்டு சுற்றிலும் நடைபாதை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதால் குளம் முழுவதுமாக தூர்வாரப்படாமல் பணிகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அருகில் உள்ள ஹவுசிங் போர்டில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் குளத்தில் கலப்பதால் நிலத்தடி நீர் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீரை வெளியேற்றவும் குளத்தை தூர்வாரவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 7ஆம் தேதி வரை விடப்பட்ட எச்சரிக்கையை தொடர்ந்து தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் 8 முதல் 11ஆம் தேதி வரை அனைத்து கடற்கரைகளிலும் இயல்பை விட கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே மீனவர்களும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா அறிவித்துள்ளார். இதனால் கணபதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள லெமனூர் கடற்கரை வாயில் மூடப்பட்டுள்ளது. கடல் அலையில் சிக்கி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் யாரும் உள்ளே செல்லாத வகையில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் பூரிகமானி மிட்டா பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சுபமங்கலம் பகுதியில் 6000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இதிலிருந்து ஆத்தூர் சுபமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 400 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த மேல் நீர்த்தேக்க தொட்டியின் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து கம்பி தெரிகிறது. மேலும் குடிநீர் அழுக்கு படிந்து சேராக வருவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் நோய் பரவும் அபாய நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு சுத்தமான குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.